தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் பயணிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை நம்ம செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். சத்யசீலன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் விழுப்புரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லும் ரயில் மதுராந்தகத்திற்கு காலை 6:40 மணிக்கு வந்தடையும். இந்த ரயில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பள்ளி, கல்லூரி, வேலைகளுக்கு செல்பவர்கள் இந்த ரயிலை நம்பியே உள்ளனர். இன்று காலை 6:40க்கு வர வேண்டிய ரயிலானது 15 நிமிடங்கள் காலதாமதமாக 6:55ற்கு காலதாமதத்தால் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதையடுத்து அங்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் மற்றும் மதுராந்தகம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமூகமான பேச்சுவார்த்தை எட்டாத சமாதானமாகாததால் ரயில் பயணிகள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேச்சுவார்த்தை நடத்தி பயணிகளை ரயில் ஏற வைத்து இப்போ தற்பொழுது 8:05 மணிக்கு ரயிலானது புறப்பட்டு சென்னை நோக்கி சென்றுள்ளது. மேலும் பயணிகள் கூறுகையில் இந்த ரயிலானது இப்போது மட்டுமல்ல அடிக்கடி காலதாமதமாக வருவதாகவும் இதனால் நாங்கள் வேலைக்கு செல்வது அது காலதாமதம் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். இது குறித்து ரயில்வே நிலையத்திடம் கேட்டதற்கு தற்போது பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் ரயில் இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகமானது தெரிவித்துள்ளது.